விஷயங்களை நீங்க ஆராய்ச்சி செய்யலையான்னு கேட்கிறான். எங்களுக்கு என்ன ஆராய்ச்சி? யாரோ தந்த தியரிக்கு கீழால வேலை. தியரி யுகம். என்ன யுகம்? தியரி யுகம். அக்கௌண்டன்ட் உட்கார்ந்தா ஒரு தியரிக்கு கீழால, ஜட்ஜ் உட்கார்ந்தா ஒரு தியரிக்கு கீழால, லாயர் உட்கார்ந்தா ஒரு தியரிக்கு கீழால, டாக்டர் உட்கார்ந்தா ஒரு தியரிக்கு கீழால. சொந்த புத்தி இல்ல, தியரி புத்தி. இத ப்ரொமோட் பண்றது அல்லாட எதிரிகள்ட வேலை. இத ப்ரொமோட் பண்றது அல்லாட எதிரிகள்ட, அல்லாட விரோதிகள்ட வேலை. மறந்துடுவானா? சயின்ஸ் என்ன? சயின்ஸ் சயின்ஸ் எவ்வளவு பெரிய விஷயம். இவர் சயின்ஸ் பத்தி பேச போறார். பாப்பமே. சயின்ஸ் சரி, சயின்ஸ்ல வானம் ஒண்டிக்கா சொல்லுங்களே. ஈகா அப்ப அல்லாஹ் போய்காரனா? மன்னிச்சுக்கோங்க நான் கேட்கிற கேள்விக்கு. சயின்ஸ்ல வானத்தை மறுக்குது சயின்ஸ் உடைய எல்லா தியரியும். அப்ப ரப்புல் ஆலமீன் நீங்க எதை ஏத்துக்கொள்ள போறீங்க? உங்களோட குஞ்சு குழந்தைகளுக்கு ஊட்ட போறது இதையா? சயின்ஸ் வானத்தை மறுக்குது. எப்படி அவனுக்கு வானம் தெரியும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலகத் ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிமஸாபீஹ். துன்யாவுடைய வானத்தை அல்லாஹ் நட்சத்திரங்களால் அலங்கரிச்சு வச்சிருக்கான். முதலாவது வானத்துக்கிட்ட போகணும்னா அவ்வளவு நட்சத்திரத்தையும் தாண்டணும். எத்தனையோ நட்சத்திரங்களுக்கு பூமிக்கு இன்னும் வெளிச்சம் வந்து சேரல. அப்ப எத்தனை லைட் இயர்ஸா வருது? பூமிக்கு ஆக கிட்ட உள்ள நட்சத்திரத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் 4 light years 10 வருஷத்துக்கு முன்னால. இப்ப எத்தனை சொல்ல போறாங்களோ தெரியா? ஏண்டா முந்தி அந்த நாங்க படிக்கிற காலத்துல இந்த சோசியல் புக்ல தான் இதெல்லாம் மீக்கும், சயின்ஸ் புக்ல இல்ல. என்னத புதனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில் உள்ள தூரம், செவ்வாய்க்கும் புவிக்கும் மறுவ சொல்லுங்களேன். அடுத்தது வியாழனுக்கு சனிக்கு நெப்டியூன் என்ன இப்ப புளூட்டோ எல்லாம் ஓரமாக்கிட்டாங்க. ஞாயிற்று தொகுதியில் இல்ல, அவங்களெல்லாம் விலக்கி இப்ப புதுசா ஆள் சேர்க்கிறோம் தெரியா? அல்லாஹ் ஆலம். இப்ப ஞாயிற்று தொகுதி போன்ற பல லட்சக்கணக்கான தொகுதிகளுக்காம் வால்வெள்ளிகள் இருக்குதாம். சரி, எல்லாம் ஏற்றுக்கொள்வோமே. இதெல்லாம் முதலாவது வானத்துக்கு கீழே அல்லண்டா. இவங்களோட ஆராய்ச்சி இன்னும் நட்சத்திரங்களை தாண்டல, வானத்துக்கு எங்க போறான்? ஐன்ஸ்டைன் தான் ஆக கூட வானவியல்ல ஆராய்ச்சி செஞ்சவர் சொல்லுவாங்க. அவரோட மூளையை கூட பாதுகாத்து வச்சு. ஐன்ஸ்டைன் டைம் தியரியில 83 லைட் இயர்ஸுக்கு பின்னால் ஒரு ஆராய்ச்சி மனுஷனால செய்யலான்னு சொல்றான். எவ்வளோ? 83 ஒளியாண்டுகள். 83 ஒளியாண்டுகள் ஒரு சில நட்சத்திரங்களை தாண்டும். அப்ப 10-20,000 ஒளியாண்டுகளுக்கும் அப்பால் அல்லாஹ் முதலாவது வானத்தை படைச்சிருப்பான். எட்ரா கொட்டாவி விட்டு இருப்பான். சொல்லுவாங்களே, என்னத்தையோ ஒன்று கொட்டாவி விட்டாமன்னு சொல்றியா? என்னத்துக்கு கொட்டாவி விட்டான்? எட்டாத பொலத்துக்கு கொட்டாவி விட்டுன்னு சொல்றதானே? அப்படி செஞ்சுப்பான். வானம் என்பதே நமக்கு வானம் என்றதுதான் அந்த கோட்பாடுண்டா. 7 வானங்களை யார் ஏற்றுக்கொள்வான்? அதுக்கு போற அரிச குர்சியை யார் ஏற்றுக்கொள்வான்? வல்லாஹு காலிகு குல்லி ஷை. அப்படியா? வல்லாஹு காலிகு குல்லி ஷை. அல்லாஹ் ஒவ்வொரு ஷையையும் படைத்தவன். ஒவ்வொரு ஷையையும். ஷை என்றா என்ன? மனிதனால் உணர முடியுமான முடியாத அனைத்தும், அனைத்துமே ஷை தான். மா சிவல்லாஹ் ஷை. அல்லாஹ் அல்லாத அனைத்தும் ஷை. மனிதனால் உணரப்படலாம், உணரப்படாமல் இருக்கலாம். எல்லா ஷையையும் படைத்தவன் அல்லாஹ். எல்லா ஷையையும் கண்டுபிடிச்சாங்களா? எல்லா ஷை பற்றி உண்டான அறிவும் இருக்குதா?
எந்த அறிவு மூடலாக இருக்குதோ, எந்த அறிவு தியரிய படிச்சு கொடுக்குதோ, எந்த அறிவு தியரி எந்த ஒன்றுக்கு கீழால எங்கட சிந்தனைய ஒடுக்குதோ, அது ஒரு நாளும் அறிவில்லை. அது அறிவில்ல. அதுதான் மக்களை அல்லாஹ் அதாபு செய்த அறிவு. இந்த படிப்புக்கு பின்னால போங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய அல்ல. இந்த படிப்புக்கு பின்னால போங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையன்னு போவானா யாரும். ஒரு நாளும் அங்க அல்லாஹ்வுடைய திருப்தி இல்ல, மறந்துடுவானா. இந்த அறிவு என்ற தலைப்பை மட்டும் அதனுடைய ஹிஸ்டரியோட அது ஏன் உருவாக்கப்பட்டுச்சு, அதன் மூலமா ஏற்பட்ட விபரீதங்கள் என்ன, யார் யார் அதால முடங்கி கிடக்குறாங்க, உத்தியோகம் என்றா என்ன, இது அவ்வளவு பேசுறதா அதுக்கு வேற ப்ரோக்ராம் வேணும், வேற தேவை. உத்தியோகம் என்றா என்ன, உத்தியோகர் என்ன செய்யறார், உத்தியோகர்கள் தான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஆகவுமே டேலண்டான ஆட்கள். என்ன ஆட்கள்? திறமசாலிகள். வடிச்சு 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 ஓ லெவல்ல வடிச்சு, அட்வான்ஸ் லெவல்ல வடிச்சு, மறுவா டிகிரியில வடிச்சு, மாஸ்டர் டிகிரியில வடிச்சு, எல்லா வடியிலையும் வடிகட்டி கடைசியா உள்ள ஹை டேலண்டட் கேசஸ் கொண்டு போய் உட்கார வைக்கிறார். இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் உற்பத்திக்குரியவர்கள், ப்ரொடக்ஷனுக்குரியவர்கள். ப்ரொடக்ஷன் என்றா என்ன? இன்னைக்கு முழு வெளிக்க மேல சுத்தி வெள்ளைக்கு ஒரு பால் போத்தல் எடுக்கலுமா? காலையில நாங்க பால் குடிக்க ஃப்ரெஷ்ஷா ஒரு பால் போத்தல் கொண்டு வருவீங்களா? முழு வெளிக்க மேல சுத்தி ஈகா ஆமா வெளிக்க வேணாம். எத்தனை வயசு உங்களுக்கு? 70. நீங்க ஒரு 20 வயசுல என்ன பால் குடிச்ச? என்ன பால்? ஆங்கரா, ஹைலண்டா? 20 வயசுல 50 வயசு வருஷத்துக்கு முந்தி என்ன பால் குடிச்ச? அந்த காலத்திலே வந்துட்டா, அந்த காலத்திலே வந்துட்டா. ஆச்சரியமாய் என்ன பால் குடிச்ச? ஞாபகம் இல்லையா? ஈக்கிறீங்களா வயசாளிகள்? 50 வயசுக்கு முந்தி எத்தனை பால், என்ன பால் குடிச்சேன்னு சொல்ல யார் ஈக்கிறீங்க? வெள்ளிக்கிழமை பதுல்லையில 74 வயசு வயசாளிகள் 3 பேரை சந்திச்சேன். இப்படியே பயான்ல நேரா கேட்டேன். அவங்க புட்டுவத்தில் உட்கார்ந்தீங்கல்ல, நல்ல திர ஆத்திரமான ஆட்கள். ஒருத்தர் முஅத்தின் ஆயிக்காரம் பள்ளியில, பள்ளியிட முழு வேலையும் அவர் தான் செய்யறாரு. மாஷா அல்லாஹ் சொல்லிக்கோங்க. 74 வயசு. கேட்டா ஒரு நோயும் இல்ல. 35 வயசு வரைக்கும் நேச்சுரலா வாழ்ந்தவங்க, பசுப்பால் குடிச்சவங்க. 20 வருஷத்துக்கு முந்தி யாராவது வெள்ளை சீனி கண்டிக்கா? வெள்ளை சீனி, வெள்ளை சீனின்றது பிரவுன் சுகரை கெமிக்கல் பண்ணி ப்ளீச் பண்ணி கொண்டு வருது. இது எவ்வளவு பெரிய அநியாயம் உடம்புக்கு நடக்குது. இப்படியான கெமிக்கல் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இந்த மயோனிஸ் என்ன, இந்த சோஸ் எப்படி தயாரிக்கிறான்? நீங்க வீட்டுல தயாரிக்கிற சோஸ் நினைக்க வேணாம். வீட்டுல என்ன தக்காளிக்கா கொஞ்சம் அவிச்சு தோலை உரிச்சு பிளெண்டர் பண்ணி வருவா வறுத்து எடுக்கிற, அப்படியா கொஞ்சம் சீனியை போட்டு உரப்ப போட்டு அதுக்கப்புறம் சோஸ் சொல்ல 2 நாள் வைங்க பாப்போம், முடிவடிச்சிடும். அப்படி நினைக்க வேணாம். இதெல்லாம் என்னத்தால தயாரிக்கிறார்? இதுக்கு பாவிக்கிற மூலப்பொருள் என்ன? இப்ப கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முந்தி ஆஸ்திரேலியன் கம்பெனி வந்து ஸ்ரீலங்காவோட அக்ரிமெண்ட் பண்ணிச்சு. என்னத்துக்கு? ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா ஊத்தையும் எடுக்கிறதுக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு விலையில சிக்கலாய் தான் போனேன். அவங்க கடைசியா 47 ரூபா கிலோக்கு விலை அடிச்ச, இவங்க 55 ரூபால நின்ற. அவன் விட்டுட்டு போயிட்ட.
இப்ப ஊத்த போட இடம் இல்லாம தடமாறுற. என்னத்துக்குண்டா அந்த ஊத்தியால தயாரிக்கிறது எல்லாம் ரீப்ரொடக்ஷன். இன்றைக்கு கழிவு பொருளால தான் கூடுதலா நாங்க வாழ்றோம். பாம் ஆயில் எதால எடுக்கிற? பாம் காய் கழுத்தர டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயுமே இங்க பாம் காய் அதை புளிஞ்சு என்ன எடுக்கிற? அப்படித்தானே? அப்படிதான் தெரியும். ஸ்ரீலங்கால எங்க அந்த கம்பெனிக்கு வெளிகமேலையா, கழுத்தரையிலையா, மாத்தரையிலையா? ஏன்னா இந்த ஏரியால தான் அந்த சாமானிக்கு. அப்ப ஃபேக்டரி எங்க இருக்கணும்? எங்க? அப்ப இது ஒரு படம், இது ஒரு படம். அந்த காய வேறொரு தேவைக்காக வேண்டி எடுக்கிறான். துபாயில இருந்து பாம் ஆயில் பேக் பண்றான். உங்களுக்கு தெரியுமா மரக்கறி என்ன எங்க இருந்து வருது? துபாயில இருந்து. துபாயில எங்க மரக்கறி தோட்டமிக்கு? முழு உலகத்துக்கும் மரக்கறி என்ன போற துபாயில இருந்து. துபாயில் எங்க மரக்கறி தோட்டமிக்கு? ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷும் தான் துபாயில் உள்ளவனுக்கு மரக்கறி தின்ன கொடுக்கிற. கேளுங்க, மரக்கறியால முதல்ல என்ன எடுக்கலுமா? ஏழுமா? அப்ப வெஜிடபிள் ஆயில் என்ன? ஏன் பாம் ஆயில் ப்ராசஸ் ஸ்ரீலங்கால நடக்கல? உண்மையான கதை என்னண்டா, பெட்ரோலியம் சுத்தப்படுத்தி கொண்டு போகல, ஒரு எண்ணெய் வருது, அது பொறிக்கிறதுக்கு சூட்டபிளான ஆயில். அந்த ஆயில பேக் பண்ணி அதை எசன்ஸ் பண்ணி பேக் பண்றான். அதுக்கு போறோம், அதுக்கு சன்ஃபிளவர் ஆயில்ன்றான், அதுக்கு என்னது பாம் ஆயில்ன்றான், அதுக்கு வெஜிடபிள் ஆயில்ன்றான். நாங்க நல்லா பிச்சு விளையாடுற. முந்தி ஒரு காலத்துல சொன்னாங்களே, 10-20 வருஷத்துக்கு முந்தி, கோகனட் ஆயில் பாவிக்க கொலஸ்ட்ரால் சொல்லலையா சார்? என்ன சொன்ன? யார் சொன்ன? யார் சொன்ன? சொல்ல மாட்டீங்களா யாராவது? யார் சொன்ன வானாண்டு பாவிக்க? அவங்களே தான் சொன்னாங்க. இப்ப எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகனட் ஆயில பேக் பண்ணி யூரோப்புக்கு அனுப்புற கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸுக்கு பாவிக்க. சிலோன்லயும் தான் போகுது, ஏத்துறாலையும் எனக்கு தெரியும். என்ன பர்பஸ்? கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸுக்கு பாவிக்கிறதுக்கு. என்ன போகுது? தேங்காய். அப்ப அவனுக்கு மருந்து, எனக்கு நோய். அவனுக்கு மருந்து, எங்களுக்கு நோய். அப்படியா? 7 உண்டா காட்டுங்க பாப்போம். தேங்காய்ல இருந்து ஒரு சைடு எஃபெக்ட் 7 உண்டா காட்டட்டும் யாராவது. இன்றைக்கு பாவிக்கிற ஆயில் ஆக கெட்ட நஞ்சு, மறந்துடுவானா? சீனி, உப்பு. உப்புக்கு தானே? உப்ப புல்லா புத்தளம் ஏரியாவில் உள்ள மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. அப்படியே அந்த உப்பு ஆயில்கள் இருந்து உடைச்செடுத்து முந்தி அதை நேரடியா பேக் பண்ணி அனுப்பினாங்க. சாம்ப கலர் உப்பு. முந்தி என்ன கலர் சார்? என்ன கலர்? சரியா நான் சொல்றேன், சாம்பல் உப்பு. இப்ப என்ன கலர்? வெள்ளை கலர். வெள்ளை இல்லாட்டி PHI பிடிப்பான். சரியா? சாம்ப கலரா இருந்தா PHI பிடிப்பான். நான் ஒரு PHI பிடிச்சு கொண்டேன். நான் கேட்டேன், ஏன் நீ வெள்ள உப்புன்னு சொல்லி நிக்கிறாய்? அது அயோடின் கலந்தீங்க. நான் கேட்டேன், அயோடின் எங்க கலந்தான்? எந்த ஃபேக்டரியில கலக்குறான்? உப்பு வியாபாரி கிட்ட கேட்டு பாருங்க. உப்ப உடைச்சி என்ன அப்படியே என்னது கொடகா ஆப்பிச்சு அதுக்கு அப்படியே அடிக்கிற என்ன சோடியம் சல்பேட்டா? என்னது அடிக்கிற? அயோடின் இல்ல. கேளுங்க அவங்கள்ட்ட,
பேத்து கேளுங்க, அது நஞ்சு. அதை அடிச்சா அடியில் உள்ள கருப்பையும் வெள்ளையாக்கி விட்டுரும். ப்ளீச் அது ஃபுல்லா அதை வெள்ளையாக்கி போட்டுட்டு அதுக்கு போற உடைச்சு பேக் பண்ற, இல்லாட்டி தூளாக்குற. அதை அடிச்ச உடனே என்ன செய்வாங்கண்டா, தென்னோலைய வாழையிலைய கொண்டு வெட்டி ஃபுல்லா மூடுற. கண்டில்லையா? கண்டவங்க ஈனா கை வச்சுங்களே, அல்ஹம்துலில்லாஹ் பஜார்ல ஒத்தர் சரிக்காரே. என்ன செய்யற, உப்ப கொடகா பிச்சு அதுக்கு மேலால் அதை அடிச்சு அதை ஃபுல்லா மூடுற. ஏனென்றா வெயில் பட்டா நஞ்சு டபுள் ஆகுற. அதனாலதான் உப்பு பேக்கெட்ல அடிச்சுக்கிற, சூரிய ஒளி படும் இடத்தில் வைக்க வேண்டாம் என்று அடிக்காத எந்த ஒரு உப்பு பேக்கெட்டும் இல்லை. பாத்திக்கா யாரு சரி, ஒத்தரும் பாத்திக்க மாட்டீங்க. என்னத்தையுமே தேட்டரல்ல. சூரிய ஒளி படுற இடத்துல வைக்க வேணாம், சூட்டுல வைக்க வேணாம், குளிர்ல வைக்க வேணாம். உள்ள எல்லா அட்வைஸும் போட்டிப்பான். பாவிச்சா தானே அதை எடுப்பான். அதை பாவிக்கிறவனுக்கு தானே அந்த அட்வைஸ். பயங்கரமான நஞ்சு ஊட்டப்படுது உப்பால. நாங்க ஒரு உப்போண்டு அலப்பிச்சோம், யாரும் சொல்லிட்டாம பின்னால போய் தன்னை வியாபாரம் பண்ணிட்டு போறாங்க. தேவண்டா சொல்றேன், பிரஷருக்கும் தைராக்சின் பிரச்சனைக்கும் தீர்வு அந்த உப்பு. உப்பு நிலத்துல விளையிற உப்பு 82 வகையான கனி உப்புகள் இருக்கு. அதுல வேனடியம், குரோமியம், கால்சியம் மாதிரி எத்தனை 82 அந்த உப்புல. அடுத்தது 200 சொச்சம் நோய்களுக்கு அந்த உப்பு மருந்து. அது எந்த உப்புண்டா, நிலத்துல இயல்பா விளைஞ்சி வர உப்பு. நாங்க கல்லு கல்லாவே கொடுக்கிறோம், கையில தூளாக்காம உடைக்காம அந்த மண்ணோட கையில கொடுத்துற, எடுத்துக்கொண்டு போங்க. ஏன் கொணந்தோம்டா, நாங்க பேசினதுக்கு பிறகு கேட்டாங்க ஒரு காலத்துல, சும்மா உடைச்சு கொண்டு போறீங்க, உங்கள்கிட்ட சொல்யூஷன் இல்லண்டா. உங்ககிட்ட சொல்யூஷன் இல்ல, உங்கள்கிட்ட தீர்வு இல்ல, நீங்க உடைக்கிறீங்க, மனுஷர ரோட்டுக்கு இறக்கவா போறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வழிகாட்டினான். இன்றைக்கு அவ்வளவு பிரச்சனைக்கும் தீர்வுக்கு, அவ்வளவுக்கும் தீர்வுக்கு. யார் அல்லாஹ்ட கதிர மறக்காம இருக்கிறானோ அவனுக்கு, யாருக்கு அல்லாஹ்ட கதா கதிர்ல நம்பிக்கைக்கோ அவங்களுக்கு முழு தீர்வுக்கு. அப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன் என்ன, மருத்துவரண்டா உடம்போட இறக்கமாயிக்கணும். உடம்ப கொத்தி அராபாக்கி துண்டாக்கி நாசமாக்கி போடப்படாது.